ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைமூன் ஜெம்மிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பெப்பர் சிக்கன். எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துனதுக்கப்புறம் வெங்காயம் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவருக்காக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் வாங்கி கழுவி வச்சுருக்கோம். வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு தக்காளி சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற அளவுக்கு வெங்காயமும் தக்காளியும் நல்லா வேகணும். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மூடி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயமும் தக்காளியும் எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்னு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இஞ்சியும் பூண்டும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கழுவி வச்ச சிக்கனை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியில் வடிகட்டிட்டு வெறும் சிக்கனாக போடுங்க, இல்லைன்னா தண்ணி எக்ஸ்ட்ரா ஆகிடும். இப்போ கறியும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. அடி பிடிக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க. சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் பெப்பர்னால் மிளகு சீரகம் ரெண்டும் அரைச்ச தூள், அதை அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆச்சி சிக்கன் மசாலா அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூட இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. மசாலாவும் கறியும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்ல ஒரு மிக்ஸ் ஒன்று கொடுத்துக்கோங்க. இப்போ குழம்புத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்புக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஏற்கனவே வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இப்போ ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. நல்லா ஒரு மிக்ஸ். நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி ஒரு கண்டென்ஸ்ட் வரும். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அது கூட தண்ணி ஊற்றுறதுக்கப்புறம் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ குக்கர் போட்டு முடிக்கலாம். ஒரு 2 விசில் விட்டுக்கோங்க. இதுக்கு நெய் சோறு நல்லாயிருக்கும். நெய் சோறு செஞ்சுருக்கோம். அதுக்கு மேலே ஃப்ளேவருக்காக நெய் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய் சாப்பாடோடு சேர்கிற அளவுக்கு. இப்போ பெப்பர் சிக்கனை திறந்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொதிக்க விடுங்க. இப்போ பெப்பர் தூள் நல்ல தேவையான அளவு நிறைய சேர்த்துக்கோங்க. எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் இப்போ கார்னிஷிங்காக கொத்தமல்லி, கருவேப்பிலை நல்லா நறுக்குனது சேர்த்துருக்கோம். இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி. இதை எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, பரோட்டா, கீ ரைஸ் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இது கூட நாங்கள் நெய் சோறு செஞ்சுருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.